ஒரு படம் நடிச்சிட்டாலே நான் பெரிய ஹீரோன்னு தலைகீழ நிற்கிறவங்களாம் எவ்வளோ நம்ம பார்க்குறோம். எல்லா படமும் 175 நாள் 200 நாள் சூப்பர் பம்பர் ஹிட் பண்ண ஒரு ஹீரோ இறங்கி வேலை செஞ்சார். அதனால தான் நடிகர் சங்கத்தில் அவ்வளோ இதாக ஜெயிச்சார். இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் இருக்கிறது காரணமே அவர் தான். நல்லா நடிகர் சங்கம் இருந்திருக்கே இருக்காது, அதுக்கு இடம் கூட இருக்காது. அவர் வந்து ஷார்ட்டில் அவரே பண்ணார். அது பண்ணிவிட்டு முட்டிக்கிட்டலாம் கிழிஞ்சு ரத்தம் ஊற்றுச்சு. பரவாயில்ல சேலஞ்சு அப்படின்னு அதாவது ஒரு சவால் விடுவார். ஒரு முடிக்க முடியாதுன்னா அதை முடிக்கணும் அப்படின்னு ஒரு 20 அடியில் ஓடி வரும். வேகமாக ஓடினா அப்படியே மீச்சு அப்படியே காரில் எவ்வளோ தூரம் போகிறோமோ போய் கிக் அடிக்கும். அதை அடிப்பார். செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்ம கூட கலை மாமணி டாக்டர் SP ஜாகுவாரா தங்கம் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கேப்டன் சாரோட டெத் இது தமிழக மக்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் தான். டெத் விஷயத்த நீங்க கேட்கும் போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு தெரியும், இறந்துருவாரு அப்படின்னு என்னால் எதிர்பார்க்க முடியல. ஏன்னா யாராலையுமே எதிர்பார்க்க முடியல. நல்ல மனிதர் இல்லையா? அப்படி அப்படின்னா எனக்கு ஒரு ஷாக் ஆகிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுற அப்படியே இது பண்ணிவிட்டு டிவி நியூஸ் போட்டேன். அப்போ அது உண்மை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ரொம்ப மன வருத்தம். ஏன்னா 79லேருந்து நானும் அவரும் பயணப்படுறோம். தொடர்ந்து அவர் கூட இருந்துக்கிட்டு பயணப்பட்டதுனால அவர் மரணம்ங்கிறது வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு. ஏன்னா இடையில ஒரு வாட்டி போனேன், அவர் பேச முடியாமல் தழுதழுப்பாக இருந்தோடனே நான் வந்து பார்க்கல, வந்துட்டேன். அப்படியே மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் விளையாடுவோம், அப்படி விளையாடுவோம், நாங்கள் அடிச்சுக்கிட்டுலாம் விளையாடுவோம், தமாசா அப்படி விளையாடுவோம் நாங்கள் ஜாலியாக. அது ஒரு பார்க்குறக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தோன்னா அது ஒரே அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறையா சேனல்காரங்களுக்கு நாங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து தெரிஞ்சனால எனக்கு நிறையா பேர் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் எனக்கு சாயங்காலம் தான் அவர் போய் பார்க்கவே முடிஞ்சிச்சு. ஆனால் இதையும் நான் என்னால் அவாய்ட் பண்ண முடியாமல் நான் வந்து வந்தேன். அப்புறம் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு போயிட்டு ஒரு 9-10 மணி வரைக்கும் இருந்தாங்க. இறந்துட்டு வந்தேன். இறந்துருக்க கூடாது அப்படின்னு மனசு ரொம்ப துடிக்குது. ஆனால் இறக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இறந்துட்டாருன்னு நம்ம நினைச்சாலும் உள்மனம் அவர் இறக்கலைங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்பவுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. முன்னாடி வந்து நேரில் பார்ப்போம், இப்போ நேரில் பார்க்காம படமாக பார்க்குறோம். அவர் பண்ணுற ஃபைட்டு, அவர் பண்ணுற நன்மைகள், அதை படத்தில் என்ன பண்ணாலும் அதை விட மேலே நன்மைகள் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதை நம்ம படத்து மூலயமா பார்த்துக்கிட்டு. ஓகே சார். சார், இப்போ விஜயகாந்த் சாரை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அந்த ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து 1977 வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மூலயமா நான் திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னைக்கு கூப்பிட்டு வந்தார். அவர் வீட்டில் இருந்தேன், தலைவர் வீட்டில் தான் இருந்தேன். எம்ஜிஆர் வீட்டில் இருக்கும்போது மகாராஜனே ஒரு ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து எனக்கு கொஞ்சம் அறிமுகம் ஆச்சு. நெல்லை மகாராஜன் ஒரு பேர். அப்போ வந்து அவர் வந்து இது மாதிரி சிலம்பம் கொஞ்சம் வந்து விஜயகாந்தனே ஒரு பையன் இருக்காப்புல, இப்போதான் நடிச்சிட்டு இருக்காரு, அவர் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு, கொஞ்சம் சொல்லி தர முடியுமான்னாரு. ஓகே சார், நான் கற்றுத்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே டி நகருக்கு அப்புறம் ராவுத்து 2 பேரும் இருக்காங்க. அப்போ வந்து அவர் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது அவர் விஜயகாந்த் சார் என்ன நினைச்சாருன்னா, அப்போ ஆக்சுவலாக அவரை விட நான் ஒரு வயசு பெரியவன். ஓகே சார். ஆனால் அவர் அப்போதான் நினைக்கல, ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மாஸ்டர் சிலம்பெல்லாம் நல்லா சுற்றுவாப்ல அப்படின்னு கேட்டார். என்கிட்ட கேட்டார், நல்லா சுற்றுவேன். நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஏன்னா 1971 நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சிலம்பத்தில். என்கிட்ட அப்பவுமே ஒரு 10,000 பேருக்கு மேலே என் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. சொன்னேன் இது மாதிரி இருக்கேன் அப்படின்னோடனே ஓகே செஞ்சு காமிக்க சொன்னார். நான் வந்து இப்போ எனக்கு 72 வயசு ஆகுது. இப்போ நான் கம்பு சுற்றினாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 20 வயசுல எப்படி இருக்கும் பாருங்க. எடுத்து சுற்றினா கண்ணுக்கு தெரியல, அவருக்கு சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு அவருக்கு. அவர் கேட்டார், என்ன இந்த மாதிரி சுற்றுறானே அப்படின்னா. அப்புறம் வந்து சிலம்பம், செடி குச்சி, மாங்கம், இந்த மாதிரி சுருள் வாழ் வச்சு இது மாதிரி எல்லாத்தையும் அவருக்கு பண்ண குத்து வருஷம். நுங்சாக்கு எப்பமா வச்சிருப்பேன், நுங்சாக்கு கராட்டே கட்டாஸ், அப்போ கராட்டே பிளாக் பெல்ட் வரணும். அப்போ அதெல்லாம் செஞ்சு காமிச்சோன்னா அவர் ரொம்ப பிடிச்சி போய் இது கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுனாரு, இதை ஃபுல்லாக கற்றுக்கணுமா, நீங்கள் சினிமாவுக்கு மட்டும் கற்றுக்கணுமா? சினிமாவுக்கு மட்டும்னா ஒரு 2 நாள்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவேன் அன்னைக்குங்க. ஆனால் ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 6 மாதம் ஆகுங்க, ஓரளவு நான் கற்றுக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு பூஜை போட்டு அங்கேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கே கற்றுக்க ஆரம்பித்தார். ரொம்ப ஆர்வமாக இருந்தார், கற்றுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அன்னைக்கு முடிச்சுட்டு போகும்போது நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டில் யார் வந்தாலும் சாப்பிட மாட்டார்.
ஓ, நீங்க ஓகே. சாப்பிட்டீங்கன்னா கூட கையை வந்து மோந்து பார்ப்பாரு. என்னெல்லாம் வந்து கையை பிடிச்சி மோந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நீ சாப்பிடல போய் சாப்பிடுவோம் அப்படிம்பாரு. அவர் சாப்பிடலன்னா கோவம் வந்துரும் அவருக்கு. அவர் கோவம் வரவே வராது. சாப்பிடலன்னா கோவம் வரும் ம். தலைவருக்கு. இவரு வீட்லயும் எல்லாரும் வந்து டிஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. காலையில அப்போ வந்து அவர் பெரிய நடிகர் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ம். சும்மா அப்படிதான் ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து குடுக்கும்போது நான் கேட்டேன், "என்ன சார் தலைவர் வீட்ல நான் இருக்கேன்." அவரும் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாரு. அவர் வீட்ல 24 மணி நேரம் அடுப்பு எரிஞ்சுட்டு இருக்கு. அங்க வந்து சாப்பிட்டுட்டே ம். இருப்பாங்க அப்படின்னேன். இல்ல தங்கம் என் பேர் ஆக்சுவலா தங்கப்பழம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் கூப்பிடுவாரு. ம். அது தங்கம் வர்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து குடுக்கணும். மனித இனம் வந்து குடுத்து தான் வாழணும். ம். எடுத்து வாழக்கூடாது. மிருகம் மட்டும் தான் எடுத்து வாழும். நம்ம குடுப்போம். என்னால இருக்கிறது குடுக்குறேன். இன்னும் இத விட மேல போனா இன்னும் நெறைய குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். எப்ப நீங்க குடுக்கணும்னு நீங்க மனசு வந்துச்சோ, நீங்க கடவுளோட மறு அவதாரம் தான். யாருமே வந்து எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ம். குடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இந்த இதுல சினிமாவுல இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க இப்பதான் முன்னேறிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு 2 வீலர் வச்சிருப்பாரு. அதான் அதான் வண்டி வச்சிருப்பாரு. ஓகே. ஆ அதுல குடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பெருசா வருவீங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாரி நான் வந்து ரெகுலரா அவருக்கு ப்ராக்டிஸ் போவேன். ஷூட்டிங் இருக்கும்போது வேணான்ட்டுருவாரு. ம். இல்லன்னா நான் வந்து ப்ராக்டிஸ் போவேன். என்ன வந்து நான் வந்து குன்றத்தூர்ல இருந்தேன் அப்போ. அங்க அண்ணன் வீடு ஒண்ணு இருந்துச்சு. அங்க இருப்பேன். போவேன். என்ன வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து இவரு தான் டிராப் பண்ணுவாரு. 2 ம். வீலர் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போவாரு. ஸோ அந்த மாரி நல்ல மனிதர். நமக்கு எதுக்கு போட்டோம் அப்படிலாம் நினைக்க மாட்டாரு. வந்து அவரோட கஷ்டத்த நம்மகிட்ட தெரிவிக்க மாட்டாரு. நம்ம கஷ்டத்த அவர் எடுத்துக்குவாரு. ஸோ அந்த மாரி ஒரு நல்ல மனிதரு. இவரு ஒண்ணு கத்துக்கிட்டாரு. இவரு ஒண்ணு மேலயும் போயிட்டாரு. பெரிய நடிகர் ஆயிட்டாரு. அப்போ அவருக்கு டூப்லாம் போடுற சந்தர்ப்பம் கிடைச்சு. ம். அவருக்கே டூப் போடுற மாரி ஆச்சு. அதாவது நீங்க போட்டீங்களா? ஆமா. நெறைய படம் டூப் போட்டுருக்கேன். அப்போ வந்து சபாஷு, ம். வீட்டுக்கு ஒரு கண்ணகி, சட்டம் ஒரு இருட்டறை இது மாரி நெறைய படங்கள் ஆம்பூர் ஆர்.எஸ். பாபு ஃபைட் மாஸ்டர் அவருக்கு. ம். அவரு ஒரு சினிமாவுல அவரு தான் பெரிய மாஸ்டர் அவரு. இப்ப தவறிட்டாங்க. அவரு கிட்ட நான் ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த மாரி நெறைய படங்களுக்கு வந்து அவரு கூட நான் டூப் போடுறது, அது மாரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என்ன கேட்பாரு. எந்த வேற மாஸ்டர்னா கூட தங்கப்பழத்த கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. ம். அப்புறம் ஸ்டண்ட் யூனியன்ல சேர்ந்துட்டேன்னா, ஓ. அவர் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு வந்து ம் நெறைய விளையாடுவோம் நாங்க. சபாஸ் அப்படின்னு ஒரு படம்னு நெனைக்கிறேன். ஒரு ஷூட்டிங் நடக்குது. நைட் ஷூட்டிங்கு. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது, இது மாரி அப்பலாம் நமக்கு இப்ப எல்லா சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இதான் ஃப்ரேம் இதுக்கப்புறம் போனா ம். அவுட் அப்படின்னு ம். தெரியும். அப்பலாம் எங்களுக்கு தெரியாது. ஆமா. பெரிய கேமரா வச்சிருப்பாங்க. அந்த ம். கேமரா பார்க்க கூட விட மாட்டாங்க. பார்த்தா ரூ. 5000 குடுங்க அப்படிம்பாங்க. ம். அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இங்க அடிச்சு விடுறாரு. நான் வந்து அங்கருந்து ஒரு பில்டிங் இருக்கு. ஒரு ம். ஒரு உடைஞ்சு போன மாரி ஒரு பில்டிங். அத அடிச்சு உடைச்சுட்டேன். ம். அவரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. "இங்க தான் ஃபீல்டு. நீ ஏன் அங்க போய் விழுந்த?" அப்படிங்கிறாரு. ம். "இல்ல எனக்கு தெரியாது" அப்படிங்கிறேன். "அத உடைச்சிருவியாண்ணா?" "இன்னொரு வாட்டியும் நான் உடைப்பேங்கிறேன்." அதுக்கப்புறம் அத செட் பண்ணி வச்சு திருப்பி ஒன் மோர் எடுத்தோம். அப்பதான் நான் தெரிஞ்சேன் ஃபீல்டு என்ன அப்படின்லாம் எனக்கு வந்து அந்த அப்பலாம் தெரியாது எங்களுக்கு. சின்ன ம். அடி ஃபைட் பண்ணோம் அது. அது மாரி அங்க வந்து எல்லார்கிட்டயும் எனக்கு பெருமையா சொல்லுவாரு. குத்துவரிசை அடிக்க சொல்லுவாரு. ம். குத்துவரிசை வந்து ப்ரூஸ்லியே வந்து நெல்லை மாவட்டத்துல வந்து குத்துவரிசை கத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குத்துவரிசை நான் ரொம்ப ஸ்பெஷலா அடிப்பேன். அத வந்து என்ன அடிங்க. எல்லாரும் யாருன்னா புதுசா ஒருத்தர் வந்தாருன்னா, தங்கம் கொஞ்சம் குத்துவரிசை அடிச்சு காமி அப்படிம்பாங்க. ம். அப்படின்னு அடிப்பேன். அப்புறம் நுங்சாக் சுத்த சொல்லுவாரு. இத பார்த்து தான் ராமநாதன் சார் ஒரு படத்துல என்ன ஹீரோவா கேட்டாரு. ஹீரோவா நடி. நீ ம். வந்து எல்லாம் நல்லபடியா ஏன்னா எனக்கு வந்து எம்ஜிஆர் வந்து இந்தியன் ப்ரூஸ்லின்னு பேரு அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. ஓகே. ஸோ அந்த மாரி வந்து இருக்கும்போது நான் நடி அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து அப்போ ஃபைட்லயே எஸ் பாஸ்ன்னு சொல்றதுக்கே எனக்கு கூச்சமாரி பண்ண மாட்டோம். ம். டயலாக் வராது. ம். அதனால நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ இவரெல்லாம் திட்டுவாரு. "என்ன உனக்கு வந்து ஹீரோவா நடிக்க சொல்றா? நாங்கலாம் என்ன அலைஞ்சோம். ம். ஹீரோ நீ நடிக்க மாட்டேங்கிறியே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. கடைசி வரைக்கும் கூட என்ன திட்டுவாரு. என் பசங்ககிட்ட கூட கூப்பிட்டு சத்தம் போட்டாரு. இவரு அவருக்கு வந்த சான்ஸ் வேணான்ட்டு விட்டாரு அப்படின்ட்டு. அது மாரி என்ட்ட நல்லா ஜாலியா விளையாடும். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கார் வாங்குறாரு. ஃபியட் கார் ஒயிட் கலர். ஓகே. ஏவிஎம்ல ஷூட்டிங்ல நாங்க ம். இருக்கோம். ம். வந்து நேரா என் கால் மேல கொண்டு ஏத்துனாரு. ம்ஹ்ம். கால் மேலேயே ஸ்ட்ரைட்டா. ஓகே. அதனால ம். கரெக்ட்டா வந்து ஏத்துறாரு. ம். ஏத்துனோனே எனக்கு செம்ம கடுப்பா திரும்பி பார்க்குறேன் இவரு சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த சிரிக்கும்போது வெள்ளந்திரியா சிரிப்பாரு. அவர் மாரிலாம் சிரிக்கலாம் அது கண்டிப்பா ஒரு சார். எதார்த்தமான சிரிப்பு. அவர் ம். அவ்ளோ வெள்ளந்திரியா சிரிப்பாரு. சிரிச்சுட்டு, "என்ன கால்ல வலிக்குதா?" அப்படின்னாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். நான் வேற யாருனா கார உடைச்சிடலாம்னு நெனச்சேன். ம். இப்ப தான் வாங்கிட்டு வரேன். உடைச்சிடாத" அப்படின்னாரு. ம். "இல்ல, இல்ல" அப்படின்னு சொன்னேன். இந்த மாரி ரொம்ப ஜாலி. அதே மாரி வந்து நாங்க வந்து கரிமேடு கரவாயன் ஒரு படம். மேட்டுப்பாளையம். ஆமா சார். மேட்டுப்பாளையம் ஷூட்டிங் ம். போறோம். போனா அதுல வந்து சிலம்ப ஃபைட்டு. அது என்னன்னா, அது வந்து ஒரு தோப்புக்குள்ள ஃபைட்டு. ம். தோப்புங்கன்னா கல்லு அதெல்லாம் கிடக்கும் இல்லையா? அதுல ஓகே. ஃபைட்டு. அது சுத்தமும் பண்ண முடியாது. அந்த மாரி ம். ஒரு இடம். அதுல வந்து நான் ஃபைட் பண்ணி டூப் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தாரு. "தகவல் அத நானே செய்றேன்" அப்படின்னாரு. ம். "இல்ல சார் இது வந்து ரொம்ப கல்லாலாம் இருக்கு." "பரவால்ல நான் பண்றேன்." அப்படின்னா நான் ஜப்டிலாம் அடிச்சு நாங்க வந்து நீ கப்லாம் போட்டிருந்தேன். ம். போட்டு ஓகே. ஜப்டி கிப்லாம் அடிச்சு நம்ம கொஞ்சம் கிழிச்சாலும் கொஞ்சம் கிழிக்கும், ரொம்ப கிழிக்காது. நான் போட்டுருந்தேன். அவர் வந்து ஷாட்ல அவரே பண்ணாரு. அது பண்ணிட்டு முட்டிக்கிட்டுலாம் கிழிஞ்சு ரத்தம் ஊத்துச்சு. ஓகே. பரவால்ல சேலஞ்ச் அப்படிம்பாரு. அதாவது ஒரு ம். சவால் விடுவாரு.
ஒரு எந்த முடிக்க ஒரு இதுவா முடிக்க இருந்தாலும். முடியாதுன்னா அதை முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனிதர் அவரு. அது அவரை மறக்கவே முடியாது. ஓகே. நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகத்துல உள்ள அத்தனை தமிழர்களும் அவரை எல்லாருமே மறக்க முடியல. மிஸ் இன்னைக்கு வந்து பண்றேன். அவரு வேற எந்த லாங்குவேஜ்லயும் படம் படம் பண்ண மாட்டேன்னாரு. ஓகே. தமிழன் என்று சொல்லடா, தலை தலை. நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்ற ஒரு அவரை பார்த்தா எங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு ம், வந்துச்சு. ம். ஆனா அவருக்கு ஆந்திராவுல வந்திருக்கும் ஓஹோங்கிறாங்க, கன்னடத்துல அவர் ஓஹோன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு ஒரு பரந்த மனசு பாருங்க. ஏன்னா அவரு நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து காவேரி தெரு சாலிகிராமத்துல ஒரு பெரிய வீடு எடுத்து அந்த வீட்டுல வந்து ஒரு ஆஸ்பத்திரி வச்சு ஓகே. 24 மணி நேரம் டாக்டர் வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் மாத்திரை ஃப்ரீ, டாக்டர் ஃபீஸ் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ. எல்லாம் ஓகே. பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஓகே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து உட்காந்துருவாரு. உட்காந்து ம். செக் எழுதிட்டு இருப்பாரு. எல்லாருக்கும். ம். யாருக்கு செக் எழுதிங்கன்னா, இந்த படிக்க முடியாத பசங்க இருப்பாங்கல்ல, ஆமா சார். அவங்கள வர சொல்லியிருப்பாரு. அதுக்குன்னு ஒரு டீம் போட்டு அவங்கள ம். வர சொல்லி எழுதி குடுத்துக்கிட்டே இருப்பாரு. ம். அதாவது யாரு அவங்க என்னன்னுலாம் தெரியாது. இன்னைக்கு வந்து இத்தன பேர் 15,00,000 பேர்லாம் சும்மா வந்துரல. இப்ப வந்து எனக்கு உதவி பண்ணா எனக்கு பின்னாடி ஒரு 100 பேர் நிப்பான்ல, அந்த 100 பேர்ல வந்து தான் அப்படி வந்த கூட்டம் அது. அந்த மாரி உதவி பண்றது அவருக்கு வந்து அவருக்கு மாரி அவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு ஊரா இருக்கும். நம்ம ஊர விட்டுருங்க. ஏதோ ஒரு ஊர்ல வெள்ளத்துல ஏதோ ஏதோ பாதிச்சுன்னா, முதல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 50,00,000 கொண்டு குடுப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆளா நிக்கிறது கேப்டன் தான். ம். அவருக்கு இந்த ஊருக்கும் சம்மந்தமே இருக்காது. ம். ஆனா ஃபர்ஸ்ட் கொண்டு குடுப்பாரு. அதனால தான் அவருக்கு சிறந்த குடிமகன்னே பட்டம் குடுத்தாங்க அவருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். ஓகே சார். இறைவன் ரொம்ப சீக்கிரமா கூப்பிட்டாருன்னு நெனைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமா. ஆமா சார். கண்டிப்பா. அவங்களோட புகழ் வந்து என்னைக்குமே இங்க மாறாது, மறையாது. அது ம். அப்படியே நிலையா தான் நின்னுட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, சாருக்கு வந்து ஆக்டிங் அப்படிங்கும்போது அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. இப்ப வந்து நம்ம பார்த்தோம்னா, ஸ்டண்ட் அப்படின்னும்போது, சார் வந்து எந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாங்க? அவங்களோட இதெல்லாம் நீங்க அதான். நேரடியா பார்த்திருப்பீங்க இல்லையா? இல்ல அதான். அவரு ஃபைட்டு தான் அவருக்கு ஒரு கூட்டமே, ரசிகர் கூட்டமே. இன்னைக்கு அகில இந்தியா உலகத்திலேயே சொல்றேன். ஆக்ஷன் ஹீரோ தான் நம்பர் 1 இருப்பாங்க. ம். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இருப்பாங்க. இங்க ஆமா இருந்தா சார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துங்க, ம். விஜயகாந்த் சார் எடுத்துங்க, இப்ப விஜய் எடுத்துங்க, அஜித் எடுத்துங்க. அது மாரி எல்லா ஊர்லயுமே கர்நாடகால எடுத்துக்கிட்டீங்கன்னா, தெலுங்குல எடுத்தீங்கன்னா, ஹிந்திலன்னா அமிதாப் பச்சன், தர்மேந்திரா இது மாரி எல்லாமே ஆக்ஷன் ஹீரோ. வேர்ல்டு லெவல்ல பார்த்தா ப்ரூஸ்லி, ஜாக்கி ஆமா சான் சார். அவங்கள தான் தெரியும் நமக்கு. வேற ம். யாரும் பேரே தெரியாது. எல்லாம் ஜாக்கி சான், ப்ரூஸ்லினா இறந்து ஒரு 40, 50 வருஷம் ஆச்சு. இன்னும் தெரியும் அவருக்கு. ஆக்ஷன். அது மாரி இவரு வந்து ஆக்ஷன்ல ரொம்ப நல்லா பண்ணுவான்னு தான் என்னெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து கை இறங்கிடும் ஃபைட் பண்ணும்போது. ஓகே. அதாவது அப்படியே இறங்கிடும். இறங்கிருச்சுன்னா துடின்னு துடிப்பாரு. ஓ! எனக்கு அந்த வர்மக்கலை கொஞ்சம் இது மாரி நான் கத்துக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் தெரியும். நான் ம். வந்து ஏத்தி விட்டுருவேன். ஏத்தி ஓகே. விடும்போது அவர் வந்து அப்பவும் 5 நிமிஷம் அது புண்ணுல நெருப்பு பட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி ம். வலிக்கும். ஏன்னா எனக்கும் அது மாரி ஆயிருக்கு. ஓகே. என்ன ப்ராப்ளம்னால சார் கை அப்படியே? மூட்டு இறங்கிடும் அவருக்கு. ஆ. மூட்டு இறங்கிடும். ம். இறங்குன உடனே துடிப்பாரு. துடிச்சிட்டு இருக்கும்போது நாங்க வேற என்ன பண்ணா கூட நான் பண்றேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல தண்ணிலாம் கூப்பிட்டு, ஐஸ்லாம் உத்தரம் குடுத்து திருப்பி உடனே வந்து பண்ணுவாரு. அது வந்து என்னன்னா, நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது. அப்பதான் நாங்க ஐடியா சொன்னோம், இதெல்லாம் கைக்கு பதிலா கால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆமா சார். ஆ அவரு ஆல்ரெடி கிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒண்ணு ம். அப்ப அதுக்கு தகுந்த மாரி கிக்ஸ்லாம் ரெடி பண்ணோம் அவருக்கு. ரெடி பண்ணி அது கால அழகா வந்து அப்ப யாருமே கிக்ஸ் அவ்வளவா யூஸ் பண்ணல. ஆமா தமிழ்ல சார். யாரும் யூஸ் கேப்டன் பண்ண மாட்டாங்க. சார்னாலே கேக்குது. ஆமா. அப்ப அவரு வந்து கிக் யூஸ் பண்ணி அது பெரிய வச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல ஏதோ ஒரு படம் எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல அந்த படம். வீட்டுக்கு ஒரு கண்ணகியா இல்ல வந்து சபாஷா என்ன படம்னு தெரியல. இது மாரி டேபிள்ல ஏறி திருப்பி அடிக்க சொன்னோம். ஓகே. ஃபர்ஸ்ட் விழுந்துட்டாரு அவரு. ஓ! பெட்லாம் போட மாட்டோம். ம், ஏன்னா ம். அப்பலாம் தெரியும் இல்லையா தரையில நாங்க. விழுந்துருவாங்க. ஆனா அடுத்து அவரு கலங்கல. நான் ம். திருப்பியும் பண்றேன்னாரு. திருப்பி அந்த கரெக்ஷனா அது கரெக்ட்டா வரல. ம். நாங்க பண்ணி காமிச்ச அந்த பெர்ஃபெக்ஷன் வரல. அவரு நாங்க பண்றதையும் பார்க்குறாரு, அவரு பண்றதையும் பார்க்குறாரு இல்லையா? அவருக்கே டவுட் ஆகி, இல்ல நான் இன்னொரு வாட்டி பண்றேன், இன்னொரு வாட்டி பண்ணேன். 7 வாட்டி 8 வாட்டி பண்ணாரு. சூப்பரா பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு ஸ்பெஷல் அதாவது அந்த கிக்க அவர அடிச்சுக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல. அந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாரு அவரு. ம். அதாவது இங்க படத்துல இல்லாம நல்லா பிராக்டிஸ் பண்ணி, ம். அத வந்து தகுதியாக்கிட்டாரு. இது இல்லாம வேற கிக்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும்? ஃப்ளைங் கிக்லாம் இப்பலாம் ரோப்லாம் இருக்கு. அப்பலாம் ரோப்லாம் கிடையாது. இப்போ ம். வந்து 150 வயசு கிழவன கூட அழகா சைட் கிக் ஒண்ணு அடிக்க சொல்லிடலாம். அது ம். உண்மையா ஆமா இருக்கும். சார். ஆமா. ம். குழந்தை பொறந்து உடனே வந்த உடனே கிக் அடிக்க சொல்லலாம். அதெல்லாம் ம். பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னிக்கல் வந்துச்சு. அப்பலாம் ம். ஒண்ணும் கிடையாது. நேரடியா பண்ணோம். நேரடியா வந்து அவர் வந்து போர்டு டெம்போலியம் போர்டு தான். அப்பலாம் வந்து மர போர்டு பாத்துங்க. என்ட்ட இன்னும் அந்த போர்டுலாம் வச்சிருக்கேன். போர்டு ஓடி அங்கருந்து ஒரு 20 அடியில இருந்து ஓடி வரணும். வேகமா ஓடி வந்து அப்படியே மீச்சு அப்படியே மேல எவ்வளவு தூரம் போறோமோ போய் கிக் அடிக்கணும். அத அடிப்பாரு. சார் அத பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். ஆமா. பெர்ஃபெக்ட்டா பண்ண ம். ஆரம்பிச்சாரு. அதனால தான் ஆக்ஷன் ஹீரோவா இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட அந்த கிக் அடிச்சா விஜயகாந்த் கிக்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா சார். எல்லாருமே இந்த பேக் ஷாட் தான் அப்படின்னு சொன்னாலே கேப்டன் அப்படிங்கிற கேப்டன் அப்படின்னு அளவுக்கு ஒரு சொல்லுவாங்க. முத்திரை அந்த அளவுக்கு அது பதிச்சிருக்காரு. நான் தான் அப்படின்னு நிரூபிச்சாரு. எஸ். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு ஷாட் வந்துட்டு இது என்னால பண்ண முடியலப்பா அப்படின்னு சார் ஓகே நோ அப்படின்னு சொன்ன ஷாட் சொல்லவே ஏதாவது மாட்டாரு. இருக்கு? கண்டிப்பா அவரு அகராதியிலே கிடையாது. அதெல்லாம் சொல்லவே முடியலனாலும் அத முடிச்சு காட்டுறது தான் கேப்டன். அதான் ம். கரெக்ட். அதாவது முடியலன்னு அவர் சொல்லவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு
40 ஆண்டுகளுக்கு மேல அவர் டிராவல் முடியலன்னு பண்ணி சொல்லவே மாட்டாரு. முடியும் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன் நாங்க வந்து தோஸ்துன்னு ஒரு படம், சரத் சார் ஹீரோ, எஸ்.ஏ. ஓகே. சந்திரசேகர் ஆமா சார். டைரக்ஷனு. ம். சரத்குமார் சாரு, ஒரு அ நம் பிரகாஷ்ராஜ், ஆ இன்னொரு 3, 4 நடிகர் இருக்காங்க. அப்போ ஆ. சரத் சாருக்கு வந்து இந்த மாரி டேபிள்ல ஓடி போய் ஒரு சைட் கிக் வச்சேன். வச்சம்போது நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க விஜயகாந்த் சார் வந்து நிக்கிறாரு. அங்க சம்மந்தமே இல்ல அவரு. ஓகே. சும்மா வந்து நின்னுட்டு இருக்காரு. ம். எங்கேயோ போனவரு இங்க வந்து ம். நான் இருக்கேன்னோனே வந்து நிக்கிறாரு. ம். இன்னொன்னு 2, 3 நாள் மட்டும் திடீர்னு பார்க்குறேன். நாங்க வெளிச்சத்துல இருக்கோம். அவர் இருட்டுல இருக்காரு. ஓகே, லைட் ஓகே, ஓகே. எங்களுக்கு இருக்கு. ம். அவருக்கு என்னடா கேப்டன் மாரி இருக்காரு. அவரு. ம். என்ன சார் இங்க வந்து நிக்கிறீங்கன்னா, இல்ல இல்ல அவரு வந்து வேட்டி தான் கட்டியிருந்தாரு. ம். வேட்டிய தூக்கிட்டு அடிச்சு காமிக்கிறாரு. ஆ. அடிச்சு இப்படி சொன்னோனே செஞ்சிருக்காரு. அது ம். மாரிலாம் ஒரு ஃபைட்டரா ஆறாரு அதுல. எதுக்குமே யோசிக்கிறது ஒரு கிடையாது. டாப் உடனே ஹீரோ களத்துல இல்ல. இறங்கிடுவாரு. அதெல்லாம் நினைக்காம ஃபைட்டரா வந்து செஞ்சு காமிக்கிறாரு. அது கூட ஃபோட்டோஸ் எனக்கு நெறைய யூடியூப் சேனல்லாம் அந்த ஃபோட்டோ பகிரப்பட்டது. எல்லாரும் போட்டிருந்தாங்க. ஓகே. ஏன்னா இந்த பக்கம் சரத், இந்த பக்கம் கேப்டன், இந்த பக்கம் ம். பிரகாஷ்ராஜ், இந்த பக்கம் நெறைய நடி வந்து நான் சரத் விஜயகாந்த் உட்கார்ந்திருப்பேன். அவர் என்ன பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாரு. ம். ஏதோ என்ட்ட பேசுவாரு. ஸோ அந்த மாரி ஒரு, அதாவது அவரு வந்து ஒரு நடிகர்னே அவர் நெனச்சிக்கவே இல்ல. வந்து அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்லும்போது சொன்னாரு. ஒரு வாட்டி கேப்டன்ட்ட பழகிட்டாங்க, அதுக்கப்புறம் மறக்கவே முடியாது. அதான் ஒரு வாட்டி பழகுனாக்கே அப்படின்னா, நாங்கலாம் 40 வருஷம் இருக்கு. எப்படி இருக்கோம் எங்களுக்கு. ஒரு படம் நடிச்சிட்டாலே நான் பெரிய ஹீரோன்னு தலைகீழ நிக்கிறவன்லாம் எவ்வளோ நம்ம பார்க்குறோம். எல்லா படமும் 175 நாள், 200 நாள் சூப்பர் பம்பர் ஹிட் பண்ண ஒரு ஹீரோ ம். இறங்கி வேலை செஞ்சாரு. அதனால தான் நடிகர் சங்கத்துல அவ்வளவு இதா ஜெயிச்சாரு. இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் இருக்கிறது காரணமே அவர்தான். நல்லா நடிகர் சங்கம் இருக்காது. இருந்திருக்கே இருக்காது. அதுக்கு இடம் கூட இருக்காது. நடிகர் சங்கத்துக்காக அவ்வளவு விஷயங்கள் சார் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நடிகர் சங்கத்துல இருந்து வந்துட்டு அவங்களோட டெத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு வரல அப்படிங்கிற ஒரு நியூஸும் போயிட்டு இருக்குல்ல சார். அது நீங்க எப்படி ஆக்சுவலா பாக்குறீங்க? அவங்க எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டம் வரும்னு. ஓ. எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, ம். யாரே அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ம். 15 லட்சம் பேரு. அதாவது ஆமா சார். முதல்ல வீட்லயே வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் வீட்ல கூட்டம். தான் வைக்கிறாங்க. ம். வீட்ல கூட்டத்த தாங்க முடியல. உடனே என்ன பண்றாங்க, இவங்க வந்து கோயம்பேட்ல அந்த ஆபீஸ்ல வைக்கிறாங்க. அங்கேயும் கூட்டத்த தாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து அவரு இங்க வைக்க சொல்றாரு. ம். அவரு எல்லாம் இது பண்ணி அவரு வைக்க சொல்றாரு. டிவி அங்கேயும் திடல். கூட்டம் தாங்க ம். முடியல. அதாவது ஒருத்தர வந்து 3 இடத்துல மாத்துறது எனக்கு தெரிஞ்சு அவர்தான். வேற யாருமே கிடையாது. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்து எல்லாருமே வந்திருக்கணும். இப்ப எங்க ஸ்டண்ட் யூனியன்லாம் ஊர்வலமா போய் ஒரு 200 பேருக்கு மேல போய் பார்த்தோம். ம். அது மாரி எல்லாரும் பார்த்துருக்கணும். ஏன்னா நடிகர் சங்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் நடிகர் சங்க தலைவரா இருக்கும்போது, காலையில ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து பார்ப்பாரு. என்ன ம். பிரச்சனை எதனா இருக்கான்னு பார்ப்பாரு. ம். 6 மணிக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்து வீ வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டாரு. அந்த ஒரு சந்து மாரி இருக்கும். அந்த சந்துல சேர் போட்டு இந்த பக்கம் ஒரு பொட்டி இருக்கும். அது பக்கத்துல ஒருத்தர் மேக்கப் பண்ண கூட இருப்பாரு. பணம் இருக்கும் அதுல. 100, 200 பேர் நிப்பாங்க. 200 பேர் நிப்பாங்க கண்டிப்பா. ம். ம். வேலை செய்யாம இன்னைக்கு ம். ஷூட்டிங் இல்ல. ஷூட்டிங் போனியா? உள்ள இந்தா. என்ன ஷூட்டிங் போறியோ அந்த பணத்த இவரு குடுப்பாரு. ம். அதெல்லாம் யாருங்க குடுப்பா? அப்ப கண்டிப்பா அந்த எந்த நடிகர் மனசு. சங்கம் எத்தன பேர் வந்திருக்கணும்ல. ஆமா சார். நீங்க பெரிய பெரிய நடிகர்லாம் விட்டுருங்க. ம். அவங்கலாம் விட்டுருங்க. ம். எவ்வளோ பேர் அத்தனை பேர் வந்திருக்கணும்ல. நடிகர் சங்கம் கொடிய பிடிச்சுட்டு வந்திருக்கணும்ல. வரலங்கிறது எனக்கெல்லாம் ரொம்ப மனசு வருத்தம் தான். ஆனா பரவால்ல. தலைவர் நாசர் அவர்கள் வந்தாங்க. அ இன்னும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதுக்காக இப்போ ஒரு இரங்கல் கூட்டம் கூட போட்டாங்க. பரவால்ல. ஏதோ ம். போட்டாங்க. ம். என்னன்னா அதுக்கப்புறம் தான் வந்திருக்கணுங்கிற எல்லாரோட ஆதங்கம் இருக்கு. சரி கண்டிப்பா சார். பண்ணிட்டாங்கங்கிறது ஒரு இதா இருக்கு. என்ன நான் ஒரு கோரிக்கை வச்சேன். மொத நான் தான் அந்த கோரிக்கை வச்சேன். ம். ஏன்னா எனக்கு தெரியும். நான் வந்து எலக்ஷன்லலாம் நான் கூட வந்து கேப்டனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். அப்போ வந்து கேப்டன் அணி ஃபுல்லா ஜெயிச்சு. ஒருத்தர் கூட வேற யாரும் வரல. எல்லாமே ம். அவர் ம். அணி ஜெயிச்சுச்சு. அப்போ வந்து அந்த இடம் வந்து அ அடகு ஏதோ வச்சுட்டு அது வந்து மூழ்கி போய் ம். அந்த இடத்த மீட்க முடியாதுங்கிற அளவுக்கு இடத்த விட மேல வந்து அடகு போயிடுச்சு. வாங்க முடியாதுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே. அப்போ அப்போ கேப்டனு, சரத்குமார், நெப்போலியன் சார் இவங்க 3 பேரும் விடாமுயற்சியோட என்ன பண்ணாங்க, அந்த இடத்த மீட்டாங்க. ம். அரசாங்கத்துல என்ன பேசணுமோ பேசி, அதுக்கு முதல் காரணம் கேப்டன், தலைவர். அவர் வந்து எல்லாத்தையும் மீட்டு குடுத்தாரு. இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு மேல அங்க இருக்குன்னா, அது வந்து கேப்டன் தான். அதனால கேப்டன் பேர சூட்டணும் அப்படின்னு நான் கேட்டேன். எல்லார் பேரும் வச்சுக்கலாம். ஆமா புரட்சி சார். தலைவர் கண்டிப்பா, பேர் கண்டிப்பா. வைக்கலாம், நடிகர் திலகம் சார் பேர் ம். வைக்கலாம். ஆனா கேப்டன் பேரும் வைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ட்ட கூட 2, 3 பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சத்தம் போட்டாங்க. "என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னாங்க." ம். நான் சொன்னேன், "யோவ் உனக்கெல்லாம் தெரியாது. நீலாம் இப்ப தான் முளைச்சிருக்கா. ம். நாங்க நேர்ல பார்த்தோம். என்ன ம். கஷ்டப்பட்டு அந்த இடத்த வாங்குனாரு. ம். அந்த இடம் வந்து அவரு சொந்த இடத்த வாங்குனா கூட அப்படி சந்தோஷப்பட்டிருப்பாரு தெரியாது." அண்ணி ம். சொன்னாங்க, "அந்த பத்திரத்த வந்து நகையெல்லாம் எடுத்துட்டு அது உள்ள வைங்க." நகையெல்லாம் எடுத்துட ம். சொல்லிட்டாராம். நகை எடுத்துட்டு இத வைங்க அப்படின்னாராம். அப்ப அந்த இடத்து மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருப்பாரு. ம். அந்த இடத்துல கேப்டன் பேர் வைக்கிறது தானே கரெக்ட்டா இருக்கும். அத நான் சொன்னேன். நான் தான் முதல்ல சொன்னேன். கேப்டன் பேர் வைக்கணும்னு. இன்னைக்கு எல்லாரும் வலியுறுத்துறாங்க. வைப்பாங்க, வச்சிருவாங்க, வைக்க சொல்லணும். வைக்காமலும் விட மாட்டோம். எப்படி வச்சுதான் ஆகணும். எல்லாரும் நான் சொன்ன மாரி எல்லாரும் கியூல நின்னு பணம் வாங்கிட்டு போவாங்கல்ல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுப்பாரு இல்லையா? ம். அவருக்கு பண்ணி தானே ஆகணும். அதெல்லாம் கண்டிப்பா நடிகர் சங்கம் பண்ணும். ஏன்னா எல்லாரும் நல்லவங்க தானே. இப்போ விஷால் சாரு அவரே சொல்றாரு, "அண்ணா மன்னிச்சிடுங்கண்ணா நான் வர முடியலண்ணா" அப்படின்னு சொல்றாரு. ஆமா. வீடியோ அது பதிவு உண்மைதானே. பண்ணாங்க. உண்மையா ம். இருந்தா வைப்பார் இல்லையா? ம். நெப்போலியன் சார் இவரு பேர் என்ன,
நாசர் சார் கண்டிப்பா வைப்பாரு. ஓகே. கார்த்திக் சார் வந்து மட்டும் ஏதோ எல்லார்ட்டையும் கேட்கணும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் அது ஓகே தான். ஏகமனதா வந்து அவருக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ம், மனித ஜாதி இல்ல. அவ்வளவுதான். ஓகே, ஓகே. ஓகே சார். இப்ப வந்துட்டு சார் வந்து அப்போ வந்து நல்ல ஒரு பீக்ல இருந்த ஒரு சாரு. இப்ப கேப்டன் அந்த லெவல்ல இருக்கும்போது வளர்ந்து வரும் நடிகரா இருந்த விஜயா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், இவங்களோட கரியருக்கு வந்து நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆமா. படத்துல. உண்மை எனக்கே நல்லா தெரியும். ஒரு இளைய தளபதி ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறாருன்னா, ஒரு அடித்தளம் வந்து கேப்டனுங்கிறதுல கண்டிப்பா கேப்டன் கேப்டனும், சார். எஸ்எஸ்சியும் எஸ். அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் ம். யாருக்குமே இருக்க முடியாது. எல்லா ரசிகர்களும் அத ஒத்துக்குவாங்க. உண்மையான விஷயம். ஏன்னா, அ ஏதோ ஒண்ணுலாம் சொல்லல. உண்மையா நடந்தத மட்டும் தான் சொல்றோம். ஓகே. அதே மாரி சூர்யா சார். எஸ் சார். சூர்யா ம். சாருக்கும் அந்த மாரி அது சூர்யா சாரே மேடையில ஒத்துக்கிட்டாரு. நான் ம். வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு காரணம் கேப்டன் தான் அப்படின்றாரு. இது மாரி நெறைய பேரு, நெறைய டைரக்டரு, ம். நெறைய புரொடியூசரு, ம். அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையும் வளர்த்து வாழ வச்சுட்டாரு. எல்லாரையும் வாழ ஆமா. வச்சுட்டாரு. ஆனா அதுலயும் கொஞ்சம் துரோகம் இருந்துச்சு அவருக்கு. துரோகம் நெறைய எஸ், துரோகம் எஸ். இருந்துச்சு. ஆ. அதுல தான் ரொம்ப வந்து இதாயிட்டாரு. ஓகே. ம். சார் இப்போ விஜய் சார் பாத்தீங்க அப்படின்னா, சாரோட டெத்துக்கு வந்துட்டு மரியாதை செலுத்திட்டு போனாங்க. சூர்யா சார் வந்துட்டு வரல. அந்த டைம்ல வராம ஒரு கார்லயே போய் ஒரு ஆடியோ வீடியோ போட்டாரு. மட்டும் வீடியோ போட்டாரு போட்டிருந்தாங்க. கார்ல. அத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு எனக்கு. ம். என்னதான் பிஸியா இருந்தாலும் ஒரு இடத்துல நிறுத்தியோ, எங்கேயோ வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு நான் கூட சேனல்ல பேசினேன். ம். சரி அவரு என்னவோ ஒரு வேளை ஒரு பதட்டத்துல, சரி கேப்டன் இறந்துட்டாருன்னு உடனே பேசிட்டாருன்னு தெரியல. ஆனா அதுக்கு பதிலா இங்க வந்தாரு. கண்ணெல்லாம் கலங்குனாரு. மாட்டல. ஆனா விஜய் சார் வந்து காலையிலேயே வரல. ஏன் வரலன்னு நெறைய பேர் என்ட்ட கூட கொஸ்டின் ம். கேட்டாங்க. ம். நான் கூட நினைச்சேன், ஏன் வரல அப்படின்லாம் நினைச்சேன். ஆனா ம். அவர் வந்து அந்த பொட்டியில விழுந்து அழுதாரு பார்த்தீங்களா? ஆமா சார். அதெல்லாம் நடிக்கல அவரு. ம். அப்படியே உண்மையான ஒரு முகம், ரியாக்ஷன். ம். ஏன்னா எனக்கு தெரியும். அவர் இவ்வளோ குழந்தையில தெரியும். ம். விஜய் வந்து ம். இவ்வளோ குழந்தை. நாங்க ம். வந்து சட்டம் ஒரு ஏதோ சபாஸ் நினைக்கிறேன். ஏதோ ஒரு படத்துல அவர் நடிக்கிறாரு. ம். அது வீட்டுக்கு ஒரு கணக்குலாம் நடிக்கிறாரு. அப்புறம் உலகம் அப்பவுமே நான் வந்து அவருக்கு பிராக்டிஸ் குடுப்பேன். ம். அங்க ஸ்டுடியோல வச்சு பிராக்டிஸ் குடுப்பேன். ஸோ அவரு வந்து நடிக்கலாம் மாட்டாரு வெளியிலலாம். உண்மையிலேயே அவரு கண்ணு கலங்கி அழுதாரு. அப்புறம் கேட்காம சொன்னாங்க. அவரு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. வரட்டுமா வரட்டுமான்னு. இல்ல கூட்டம் ம். ஜாஸ்தியா இருக்கு. உள்ள நுழைய முடியல. ஏன்னா ம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட உள்ள போ முடியாம 10 நிமிஷம் வெளிய நின்னுட்டுருந்தாரு. ஆமா சார். அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் உள்ள போ முடிஞ்சுச்சு. அந்த ம். மாரி சூழ்நிலைனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும்போது வர சொல்லியிருக்காங்க. அந்த ம். நேரத்துல அவர் உள்ள வந்தாரு. ஆ அதனால அவரோட அன்பு நமக்கு தெரியும். ஏன்னா அவரு வந்து மறக்க மாட்டாரு எதையுமே. ம். அந்த அன்பு அதுல நான் பார்த்தேன். அது மாரி சூர்யா சார் வந்து வெளியூர்ல இருந்திருக்காரு. வெளிநாட்டுல இருந்திருக்காரு. ஸோ அவரு வந்துட்டாரு. என்ன எல்லாருக்கும் கேட்டது, என்கிட்ட கூட கேட்டது, கார்ல போம்போது ஸ்டைலா பேசின மாரி இருந்துச்சே, அப்படிங்கிற ம். மாரி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ம். அ அவர் சூழ்நிலை என்னவோ என்னமோ தெரியல. ஒரு வேள பதட்டத்துல கேப்டன் இறந்துட்டார் போல இருக்கு. உடனே பேசியிருக்கலாம். ம். அத நம்ம தவறாலாம் எடுத்துக்க முடியாது. ஆனா எல்லாரும் வந்திருக்கணும் நடிகர் சங்கத்துல. எல்லாரும் வந்திருக்கணும். ஆமா சார். சார் அப்படின்னு பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, வடிவேல் சார் வந்து வரல. இல்ல நெறைய விஷயங்கள் வந்து வடிவேல் சார் வராதுக்கு சொன்னாங்க. பல பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் அவரு வரல அப்படிங்கிறது உங்க பாயிண்ட்ல இருந்து என்ன அவர் சொல்ல வரலன்னு விரும்புறீங்க? உலகத்துக்கே தெரியும். எல்லா எல்லா நீங்க அவரு வராதுக்கு இதா தான் ரீசனா இருக்கும் அப்படின்னு நீங்க இல்லங்க. நினைக்கிறீங்க? அவரு வந்து அப்போ வந்து நெறைய கேப்டன் பத்தி தப்பு தப்பா பேசினாரு. ம். ஏன்னா, வடிவேல் சார் வந்து அப்படி பேசியிருக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு. ம். ஏன்னா, கேப்டன் சார் அவருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு, என்ன லெவல்லாம் தூக்கி விட்டாருன்னு நமக்கும் தெரியும். ம். பேசிறக்கூடாது. ஆனா, டெத்துக்கு வந்திருந்தா ரசிகர்கள் சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. ம். உண்மையான விஷயம் தான். அது ஓகே. வந்து அவர் வராம இருந்தது ஒரு வகையில ஓகே தான். என்ன ஒரு வீடியோ பேசியிருக்கலாம். ஆ. பேசி இது மாரி இது நெறைய கேப்டன் பேருடைய ஆமா, கருத்தாவும் ஆமா, இருந்துச்சு சார். ஆமா. வீடியோ பேசி இந்த மாரி பண்ணிக்கலாம். ஒரு வேள ஒருத்தர் இல்லன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ அசிங்கமா பேசலாம். அது ம். வந்து இயற்கையா நடக்கும் இல்லையா? ம். அதனால ஒரு வீடியோ பேசி அனுப்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நெனச்சேன். ம். ஏங்க தெய்வங்க அவரு. ஆ ம். வேற யாரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. விஜயகாந்த பொறுத்தவரைக்கும், என்ன பொறுத்தவரைக்கும் தெய்வம். சார் நீங்க கேப்டன் சார எப்போ வந்து கடைசியா பார்த்தீங்க? அப்போ உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாங்க? நான் வந்து கடைசியாங்கிறத விட அவர் நல்லா என்ட்ட எப்ப பேசினாருன்னா, என் பையன் வந்து மேரேஜ் வச்சிருந்தேன். மேரேஜ் வந்து நான் வந்து போயிருந்தேன் அவருக்கு. அப்போ ம். கொஞ்சம் அவர் உடம்புல இல்ல கொஞ்சம் பேசுறதெல்லாம் இதாயிடுச்சு. ம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு அவரு. ஓகே. எதிர்க்கட்சி தலைவர் ஆன உடனே சரி ம். ஒரு மாலை போடலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து வீட்டுக்கிட்ட போனேன். ம். வீட்டுக்கிட்டனா அந்த தெரு ஃபுல்லா கூட்டம். ம். காரே நிறுத்துறதுக்கு இடம் இல்ல. இப்போ ம். உங்க இங்க எப்படி எப்படி அலைஞ்சேன் அது மாரி எங்கேயோ ம். ஒரு இடத்துல நிறுத்திட்டு ம். வரேன். வந்து ம். நான் நிக்கிறேன். கூட்டம் உள்ள முடியாது. எல்லாம் எம்எல்ஏவே உள்ள முடியல. நம்மள எங்க ம். உள்ள ம். விடுவாங்க. அது உள்ள விடலன்னா, ஆனா ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு. கேப்டன் கூப்பிடுறாரு வாங்கன்ட்டு. ம். கேப்டன் பார்த்துருக்காரு கேமராவுல. அங்கேருந்து பார்த்துட்டு உள்ள பார்த்துட்டு உங்கள வர சொல்லியிருக்காங்க அதுதான் உங்கள. ம். என்னால மறக்கவே முடியாத விஷயம். என்னன்னா, ம். அவ்வளோ கூட்டங்க. அந்த அந்த தெருவுலயே தெருவுல அந்த தெருவுல அடுத்த தெருவுலாம் கூட்டம். தலையா ம். இருக்கு எங்க பார்த்தாலும். ம். எப்படி என்ன கண்டுபிடிச்சாருன்னு கூட தெரியல. ம். தங்கப்பழம் நிக்கிறாப்புல கூட்டு வா அப்டின்னாரு. ம். கூட்டு வர சொல்லி அண்ணிகிட்ட பால் குடு தங்கப்பழத்துக்கு. ம். டீ, காபி சாப்பிட மாட்டான்னு சொல்லி பால் குடுக்க சொல்லிட்டு, அந்த அ அ அவ்வளோ எதிர்க்கட்சி கூட்டத்திலயும் தலைவர் உங்கள அவ்வளோ ஸ்பெஷலா கூட்டத்துல அது கவனிச்சிருக்காங்க. என்னால மறக்கவே முடியாது. ம். ஓகே சார்.
சரி, இப்ப கேப்டன் சார பத்தி நெறைய விஷயங்கள வந்து எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஆம். சார் வந்து எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. நீங்களும் சொன்னீங்க, உங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள அவங்க கிட்ட இருந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளோ தூரம் எங்க கூட அந்த விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ஆ கேப்டன் புகழ் என்னைக்குமே இருக்கும். எப்படி புரட்சித் தலைவர் இன்னைக்கு வரைக்கும் பேசுறோமோ, அது மாரி கேப்டன் புகழும் என்னைக்கும் இருக்கும். ஏன்னா, எடுத்து வாழத் தெரியாது. கொடுத்து வாழத் தெரிஞ்ச மாமனிதர் அந்த மனிதர். நான் எப்பவும் சொன்ன மாரி அவர் வந்து மனித உருவில் பிறந்த இறைவன். அவர் அவ்வளோதான். நாங்க சினிமால இருக்கிற வரைக்கும் கேப்டன் புகழ வளர்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆ அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியல. நன்றி, வணக்கம்.